தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. நீதிமான்களின் ஆன்மாக்கள் இறைவன் கைகளில் உள்ளன. இறைவனை நோக்கிய பயணத்தில் நம்மையெல்லாம் முந்திக்கொண்டு இறைவனடி சேர்ந்திருக்கும் நம் சகோதரர், தோழர், தமிழ் ஆசான், சமூக போராளி, கலை இலக்கிய அமைப்பின் நிறுவனர், யுவ சாகித்ய அகாடமி சாதனையாளர், பண்பாளர் என பன்முகம் தாங்கி பாசமுடன் பழகும் கவிஞர் ஜே தமிழ்ச்செல்வன் அவர்களின் 28ஆம் நாள் நினைவு தினத்தை நன்றியோடு நினைத்து அவருக்கு நம் ஆத்மார்த்தமான அஞ்சலியை செலுத்த வந்திருக்கின்றோம். இறப்பினால் ஒருவருக்கு வாழ்வின் நிலை மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை என்பதை கருத்தில் கொண்டு இயேசுவில் இறந்தோர் அனைவரும் அவரோடு உயிர்த்தெழுவர் என்ற நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு இத்தெய்வீக திருப்பலியை அவருக்காக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். அன்னாரின் அரும் பெரும் செயல்களையும் அவர் தமிழுக்கு ஆற்றிய சிறப்புமிக்க சேவைகளையும் நன்றியோடு நினைக்கிறோம். இவர் விட்டு சென்ற விழுமியங்கள் தமிழ் மொழிக்கு
இவர் சேர்க்க நினைத்த சிறப்புமிக்க சிந்தனைகள், இவரது சமூக பணிகளை தொடர்ந்து செய்யும் ஆற்றலையும் எங்களுக்காக இப்பொழுது இறைஞ்சுகிறோம். இவரது பிரிவால் வாடும் அன்பு பெற்றோர்கள், உடன் பிறப்புக்கள், உறவுகள், நண்பர்கள், மண்ணின் மைந்தர்கள் என அத்துணை உடைந்த உள்ளங்களுக்கும் இறைவன் தாமே ஆறுதல் தந்து தேற்றவும், இவரை இறைவன் தெய்வீக வான்வீட்டில் என்றும் முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியம் பெற இத்திருப்பலியில் இவருக்காக ஜெபித்திட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த புனிதமான திருப்பலியில் தகுதியானவர்கள் பங்கேற்க தடையாயிருக்கின்ற பாவங்களுக்கு மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே, நீர் சிலுவையின் மறைபொருளால் எங்களை உறுதிப்படுத்தி உன் திருமகன் உயிர்ப்பின் அருள் அடையாளத்தால் முத்திரைட்டீரே. அதனால் உமரடியார் தமிழ்ச்செல்வன் மீது கனிவுடன் இரக்கம் கொண்டு அவரை உமது தோழமையில் சேர்த்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர்களே, இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்று உருப்பெறுகிறோம். ஒரு நொடி பொழுதில் கண் இமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் பொழுது அது நிகழும். எக்காலம் முழங்கும் பொழுது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். நாமும் மாற்று உருப்பெறுகிறோம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும். சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்ததாக வேண்டும். அழிவுக்குரியதும் அழியாமையும் சாவுக்குரியதும் சாகாமையும் அணிந்து கொள்ளும் பொழுது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெடுநாள் வாழ்ந்திருப்பேன்.
ஆண்டவரே நாயர் எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது அவரனை இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 21 27 வரை. அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றாள். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். வேத கிறிஸ்துவே அச்செய்தி. கிறிஸ்துவில்
அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இறை மக்களுக்கு வாழ்வு மாறுபடுவதை அன்றி அழிக்கப்படுவதில்லை என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த உலக வாழ்வை பற்றியும் இறப்பை பற்றியும் பல்வேறு தத்துவங்கள் நிலவி வருகின்றன. இந்த வாழ்வு என்பது நிலையானதொன்றல்ல. இந்த வாழ்வு என்பது தண்ணீர் மேல் உள்ள குமிழி போன்றது என்றெல்லாம் தத்துவங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த வாழ்வை பற்றியும் இறப்பை பற்றியும் உள்ள தத்துவங்கள் கேட்பதற்கும் போதிப்பதற்கும் சொல்வதற்கும் நன்றாக இருக்கிறது. நமக்குரியவர்கள், நமது அன்புக்குரியவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது இந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு ஏற்புடையதாக இருப்பதில்லை. தமிழ்ச்செல்வன் அவர்கள் இறந்துவிட்டார். அவர் இறைவனுடைய சித்தப்படி இறைவன் தம்மிடம் அழைத்து கொண்டார் என்பதை அவருடைய தாய் தந்தையிடம் சொன்னால் கூட அது எப்படி நடக்க முடியும்? அவர் இளம் வயதானவர், இன்னும் திருமணமாகவில்லை, கடவுளுக்கு இது தெரியாதா? என்ன அவருடைய சிந்தனை, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திருவுளம் என்ன என்ற ஒரு கேள்வி கட்டாயம் அவருடைய தாய் தந்தைக்கு இருக்கும். அன்று அன்னை மரியாள் தன்னுடைய 33 வயதுடைய இளைய மகனை இறந்த உடலை மடியில் தாங்கி கண்ணீர் விட்டு கதறியது போல இந்த பெற்றோர்கள் தன்னுடைய மகனை இழந்து தவிக்கிறார்கள். அவருடைய அண்ணனும் தங்கையும் இதே நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு இறப்பை பற்றி எப்படி பற்றி விளக்குவது, இந்த வாழ்வை பற்றியும் இறப்பை பற்றியும் என்ன சொல்வது என்று பார்க்கின்ற பொழுது நாமும் அதை பற்றி விளக்க முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த வாழ்வு என்பது எத்தனை ஆண்டுகள் வாழ்கின்றோம் என்பதை விட வாழ்கின்ற காலத்தில் என்ன செய்கின்றோம், என்ன சாதித்தோம், என்ன வாழ்க்கை வாழ்கின்றோம் என்பதுதான் நமது தத்துவமாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது எத்தனை இந்த உலகத்திலே மற்றொரு தத்துவம் உண்டு, 6லும் சாவு 100லும் சாவு என்று. ஒரு சிலர் அவ்வப்போது செல்கிறார்கள், 103 வயது வாழ்ந்திருக்கிறார்கள், 117 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று. அவர்களுடைய வாழ்வுக்கு நாம் நன்றி சொல்லுகின்ற அதே வேளையிலே இந்த 6ல் வருகின்ற சாவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது, இந்த இளம் வயது சாவை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது போன்ற கேள்விகள் நம்முடைய மனதிலே தோன்றுகின்ற பொழுது என்ன செய்திருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்ந்திருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். வருகை பாடலிலே பாடினார்கள், மார் மீதும் தோள் மீதும் தாங்கிக் கொள்ளும், அதிலே திறமைகள் பண எனக்கு அளித்தாய் என்ற ஒரு வரி இருக்கின்றது. திறமைகளையும் ஆற்றல்களையும் எல்லாரையும் ஒரு இடத்திலே வருகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்படிப்பட்ட திறமைகள் ஆற்றல்கள் கொடுத்திருக்க கடவுள் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த திறமைகள் ஆற்றல்கள் பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய குணங்கள் என்பதுதான் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது. அவர் எப்படிப்பட்ட குணங்களை பெற்றிருந்தார்? ஒரு கிறிஸ்துவ வாழ்வு என்பது நாம் ஊருக்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கின்ற அதே வேளையிலே எப்படி உப்பாகவும் ஒளியாகவும் இருந்திருக்கிறார் என்பதுதான் ஆச்சரியக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. ஒருவர் திறமையும் ஆற்றலும் உள்ளவர்கள் தான் என்ற கர்வம் இருக்கும், நான் என்ற அகந்தை இருக்கும். இவை ரெண்டும், திறமையும் ஆற்றலும் எளிமையும் தாழ்மையும் ஒத்துப்போகாது, அவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்போகாது. திறமை மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள் வழக்கமாக தனக்குரிய அந்த கெத்து, தனக்குரிய அந்த தற்பெருமை இருக்கும். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே இது
மாறுபட்டு இருக்கிறது, முரண்பாடாக இருக்கிறது. இவருக்கு எல்லா திறமைகளும் இருக்கிறது, ஆனால் தாழ்மை இருக்கிறது. எல்லா ஆற்றலும் இருக்கிறது, ஆனால் எளிமை இருக்கிறது. இதுதான் பலரை கவர்ந்து இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் புன்முறுவலோடு சந்திக்கின்ற அந்த நல்ல எளிமையான பண்பு என்பதெல்லாம் நம்மை கவர்ந்து இருக்கின்றது. நான் திருச்சியிலே SC/ST கமிஷனுடைய செயலராக, தமிழக ஆயர்பேருடைய செயலராக இருந்தபொழுதுதான் முதலாக அவரை சந்தித்தேன். அப்பொழுது மாற்றம் என்ற இதழ் மாதம் வெளியாகி கொண்டிருந்தது. சில நாட்களாக அது நின்று போயிருந்தது. எனவே அவரை அழைத்து இதை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் மிக அருமையாக அதை செய்தார். இவருக்கு பூபாலம் என்ற அந்த நூல் வெளியீட்டகம் இருந்தால் கூட அதை தன்னுடைய வருமானத்துக்காக அதை பயன்படுத்தியதாக நான் அதிகம் நினைக்கவில்லை. மிக மிக லாபத்தை குறைத்து கொண்டு எல்லாம் சென்றடைய வேண்டும், எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதை தான் கருத்தாக அவர் கொண்டிருந்தார். நான் பலமுறை அவரிடம் கலந்தாலோசிப்பதுண்டு. ஒரு வெளியீடு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு புத்தகத்தை அச்சடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும். அவருக்கு சில பேர் உங்களுக்கு தெரியும், சில டெக்னிக்கல் பொருளை மற்றவர் சொல்ல மாட்டார்கள். தொழில் ரகசியத்தை யாருமே பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் பகிர்ந்து கொண்டால் என்ன ஆகும் என்றால் அவரிடம் மீண்டும் நான் சொல்ல தேவையில்லை. அவரிடம் இந்த இடத்துல அச்சடிப்பாங்க, இந்த இடத்துல இவங்க எடிட் பண்ணி கொடுப்பாங்க என்று அவர் சொல்லிவிட்டால் நான் இவரை விட்டு நேராக அங்கே போய்விடலாம். ஆனால் அதையெல்லாம் அவர் நினைப்பதில்லை. இதுதான் ஃபாதர், இதான் நடக்குது என்று தெளிவாக, அழகாக, வெளிப்படையாக, உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர். வட தமிழ்நாட்டிலே நான் பணிபுரிந்த பங்கில் இருந்த ஒரு பெண்மணி ஜூலியஸ் என்பவர். அவர் துரும்பர் சமூகத்தில் இருந்து வந்தவர். 8ஆம் வகுப்பு வரை தான் படித்தவர். அவர் படித்து பிற பிள்ளைகளை படிக்கின்ற ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய அனுபவங்களை தொகுத்து வழங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை நான் அணுகினேன். அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, உதவி செய்து கொடுக்க முடியுமா என்று. அவர் ஓகே ஃபாதர்னு சொன்னார். அவர் சொல்லுவதை எழுதி சரி செய்ய வேண்டும், அதே நேரத்திலே அதை அழகாக வெளியிடும் என்ற மிக உன்னதமான ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தார். ஒருவர் ஒரு வெளியீடு செய்ய வேண்டும் என்றால் புத்தகத்தை தயார் செய்து கொடுத்தோம், வெளியாகிவிட்டது என்றோடு நிற்கவில்லை. எங்கெங்கெல்லாம் அனுப்ப வேண்டும், எங்கெங்கெல்லாம் அனுப்பினால் இவரை கூப்பிட்டு பெருமைப்படுத்துவார்கள். இந்த துரும்பர்கள் என்பவர்கள் சலவை தொழிலாளர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சலவை செய்பவர்களைத்தான் துரும்பர்கள் என்று அழைப்பார்கள். ஆகவே இந்த புதிரை வண்ணார்கள் என்று தமிழக அளவிலே இது போடப்பட்டிருக்கிறது. இவருடைய கஷ்டங்கள் வெளியிலே தெரிய வேண்டும் என்பதை மிக மிக கருத்தாக கொண்டார். எனவே எந்த இடங்களுக்கெல்லாம் அனுப்ப வேண்டும் என்று அந்த இடங்களுக்கெல்லாம் நூல்களை அனுப்பி வைத்தார். யாரெல்லாம் இவர்களை கூட்டு பெருமைப்படுத்துவார்கள், அவரை என்றால் தமிழ்ச்செல்வனை அல்ல, அந்த ஜூலியஸ் என்பவரை பெருமைப்படுத்துவார் என்று அவங்க எல்லாம் அறிமுகப்படுத்தி விட்டார். இன்றைக்கு பல இடங்களிலே அவரை அழைக்கின்றார்கள். சாகித்ய அகாடமியிலே இவருடைய புத்தகத்தை அறிமுகப்படுத்த அழைத்திருந்தார்கள். உடன் செல்வதற்கு ஆள் இல்லை. ஏற்கனவே 2 பெண்மணி கூட சென்றார்கள். நீங்களும் வாங்கினா என்று கூட்டவுடனே டெல்லிக்கு இவர்களுடைய பயணம் செய்து வந்தார். இவ்வாறு தன்னுடைய பெருமையோ தன்னுடைய புகழையோ எப்பொழுது முன்னிலைப்படுத்தாமல் பிறரை வளர்க்க வேண்டும், பிறர் வாழ வேண்டும், அவருடைய பெருமை சேர வேண்டும், அவருடைய இந்த சமூகத்தினுடைய அவலங்கள் வெளியிலே தெரிய வேண்டும் என்பதிலே மிக கருத்தாக இருந்து மிக மிக அவர் ஆர்வமாக இருந்தார். எனவே அவருடைய இழப்பு என்பது அவருடைய தாய், தந்தை, சகோதரன், சகோதரிக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பணிகள், அவருடைய நூல்கள் இதையெல்லாம் பார்த்துதான் யுவ சாகித்ய அகாடமி விருது அவருக்கு அளிக்கப்பட்டது. அவர் அந்த விருது வாங்குவதற்கு தனியாக தான் வந்தார். அப்பொழுது நான் டெல்லியிலே இருந்தேன். அவரை வரவேற்று அந்த விருது வாங்குகின்ற பொழுது உடன் இருந்தேன். ஏன்னா
ஃபோட்டோ எடுக்கிறது கூட ஆளில் நான் தான் ஃபோட்டோலாம் எடுத்து அவருக்கு கொடுத்தேன். இப்படி அந்த அளவுக்கு தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். நான் தான் பெற்றிருக்கிறேன், நான் விருது பெற்றிருக்கிறேன் என்று அவர் சொல்லி பிறருக்கு தெரிந்திருக்காது, மற்றவர்கள் சொல்லித்தான் அவர் தெரிந்திருக்க வேண்டும். மிக மிக எளிமையான அன்பான ஒருவர். எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுதும் அவர் கடிந்து பேசியது நான் பார்த்ததில்லை. ஃபாதர் கொஞ்சம் சொல்லுங்க ஃபாதர், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பதில் சொல்ல மாட்டுறாங்க, ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க, இப்படி மிக மிக மென்மையாக பேசக்கூடியவர். அதனுடைய 2வது பதிப்புக்காக, அந்த ஊருக்கு ஒரு கொடி என்கின்ற 2வது பதிப்புக்காக அங்கே அச்சரப்பாக்கம் என்ற இடத்திலே சென்று அவர் வேலையில் மத்தியிலே அமர்ந்து அதை சரி செய்து கொண்டிருந்தார். எனவே 2வது வெளியீடு இன்னும் வெளிவரப்படாத நிலையிலே அவருடைய வாழ்க்கை முடிந்திருப்பது என்பது அனைவருக்குமே அதிர்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. நம் அனைவருக்கும் எழுகின்ற கேள்வி, நல்லவர்களை கடவுள் ஏன் அழைத்துக் கொள்கிறார்? நல்லவராக வாழ்ந்தவரை ஏன் அழைத்துக் கொள்கின்றார்? இளமையிலேயே ஏன் அவரை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்? அவருடைய கனவுகள் என்ன, லட்சியங்கள் என்ன, திட்டங்கள் என்ன, இவையெல்லாம் என்ன ஆயிற்று? இவையெல்லாம் தவிடி பொடி ஆகிவிட்டதா? கடவுளுக்கு கண்ணில்லையா? அவருக்கு திருமணம் கூட ஆகவில்லையே. இந்த நேரத்திலே கடவுள் சித்தம் என்பதும் கடவுளுடைய திருவுளப்படையும் என்பதும் எப்படி புரிந்து கொள்வது? திரு தமிழ்ச்சினருடைய எண்ணங்கள், அவருடைய கனவுகள், அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறாத ஒரு சூழலிலே கடவுள் அவரை அழைத்து கொண்டாரே என்று நமக்கு புரியாத கேள்விகள் பல எழுகின்றன. ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த குறுகிய காலத்திலேயே பல சாதனைகளை புரிந்திருக்கின்றார். யாரும் எதிர்பாராத சாதனைகளை அவர் நிறைவேற்றியிருக்கின்றார். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அதனால்தான் இந்த மனிதன் என்பவர் ஒரு கிறிஸ்தவர். ஒரு கிறிஸ்தவர் என்பவர் யார்? எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவர், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், எல்லோருக்கும் உதவி செய்பவர், மன்னிப்பவர், மறப்பவர், புன்முறுவலோடு பிறரை அணுபவர், அன்னை மரியாளை போல ஓடோடி சென்று உதவி செய்பவர், கடவுளைப் போல சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டிருப்பவர். இவர்தான் ஒரு நல்ல கிறிஸ்துவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கின்றார். அவர் பொதுவெளியிலே அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகிலே அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் இவரை ஒரு தமிழ் மகனாக பார்த்தால் கூட நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், ஒரு சிறந்த தமிழ் மகனாக இவர் வாழ்ந்தார். குரலற்றோருக்கு குரலாக இருந்தார். இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்று பார்க்கின்ற பொழுது விவிலியத்தினுடைய போதனைகள், அவர் இந்த ஆலயத்திலும் பெற்றோரிடம் பெற்றுக்கொண்ட மதிப்பீடுகள், விழுமியங்கள், இவைதான் தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார். தாய் தந்தையிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டது, தன்னுடைய அண்ணனிடமிருந்தும் தங்கையிடமிருந்து கற்றுக்கொண்ட பழக்கங்கள். ஆகவே அவருடைய வாழ்வு என்பது இந்த உலகத்தில் முடிந்தாலும் மறு உலகத்தில் தொடர்கிறது. என்னுடைய சன்னிதானத்திலே அவர் இருக்கின்றார். அவருடைய கனவுகள், திட்டங்களை எல்லாம் எடுத்து செல்பவர்களாக நாம் இருக்கின்றோம் என்ற அதே வேளையிலே அவரை இழந்து தவிக்கின்ற அவருடைய தாய், தந்தை, அண்ணன், சகோதரி, மற்ற அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் இவருக்கு நித்திய இளைப்பாற்றி அளித்து அவருடைய சந்நிதியிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். உயிர் இழந்திருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும், குறிப்பாக அகமதாபாத் விபத்தில் உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வழிக்கும் வல்லலே எம் இறைவா, இயேசுவுக்குள் மரித்த ஜே தமிழ்ச்செல்வன் இவர்களின் நினைவு திருப்பலியில் அவரது ஆன்மா இறைவனியின் இணைப்பாளரும் இவரது பெற்றோர், உற்றார், உறவினர்களுக்கு நீயே ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்து அவர்களின் கண்ணீரை துடைத்தல்ல இறைவா உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா,
தம்பி தமிழ்ச்செல்வனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று மாலை உரையாடல் கலை இலக்கிய அமைப்பு முன்னின்று நடத்தும் படத்திறப்பு நினைவேந்தல் ஒன்றுகூடல் நிகழ்ச்சி நன்கு நடைபெறவும் அவர்களின் அனைத்து முயற்சிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் இறைவா, இந்நினைவு திருப்பலியை நிறைவேற்றும் அனைத்து குருக்களையும் இத்திருப்பலியில் பங்கு கொண்டு ஜெபித்துள்ள அனைத்து இறைமக்கள், நண்பர்கள், விசுவாசிகள், ஊர் பொதுமக்கள் அனைவரையும் இறைவா உன் அருட்கரம் என்றும் வழிநடத்தி இப்பீடத்தை சுற்றியுள்ள அனைவருக்கும் உடல் உள்ள நலன் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவர் அமைதியாக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் இறந்தவர்களுக்காகவும் யார் நினையாத ஆத்மாக்களுக்காக மன்றாடுவோம். எங்களை எல்லாம் படைத்து பராமரித்தவர் எங்கள் தந்தையையும் பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையுடன் எதிர்நோக்குட சமயத்தில் மன்றாடுகளை செய்யமெடுத்து எங்களுக்கு வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களிடம் என்னிடமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவடி அனைத்தாளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் அடியார் தமிழ் சின்னத்துக்காக புகழ்ச்சி பலி ஒப்புக் கொடுத்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் எங்கள் இறைப்பற்றுள்ள பரிகார முயற்சியை முன்னிட்டு அவர் வாழ்வுக்கு உயிர்த்தெழும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அம்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு அவரே, மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பு அவரே. அவர் வழியாவது மாண்பை வானத்துவரின் அணிகள் வழிபடுகின்றன. முது திருமுன் எக்காலத்துக்கும் அழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர்
தூயவர் தூயவர் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனவுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறை பெறச் செய்துள்ளோம். ஆண்டவரே, நீர் உலகிலிருந்து நம்ம அழைத்து கொண்ட தமிழ்ச்செல்வன் என்னும் உமடியாரை நினைவு கூர்ந்தலும். உம் திருமணோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்களும் தீர்களும் எங்கள் சகோதர சகோதரனையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பலை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த ஆட்சி இம்மண்ணுலகில் மலர மன்றாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு வீணான கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை குற்றங்களையும் பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இன்னும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இறந்த அனைவருக்கும் மறுவாழ்வும் நிலைவாழ்வும் அளிப்பவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி இணை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் படம் கேட்கிறேன். நான் உன்னை தேடும் வரம்
காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. இரவெங்கும் பொழிந்தாலும் விழி மூடி பயனீது, துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையீது, மனநாக கைவீது இங்கு புலனாகும் இறையாக மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயிரளிக்கும் அடையாளத்தால் வளம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். எம் சகோதரர் தமிழ்ச்செல்வனின் ஆன்மா உமது உடன்படிக்கையின்படி பங்கேற்க அருள் கூர்ந்தனீர். அவர் திருப்பலின் ஆற்றலால் தூய்மை பெற்று கிறிஸ்துவின் அமைதியில் முடிவின்றி பேரின்பு கொள்ள செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி அவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது நம் அனைத்து நண்பர்கள் சார்பாக தோழர் வில்லியம் ராபர்ட் அவர்களை நினைவேந்தல் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். ஒரு அழகான ஒரு தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்தில் பல வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி கொண்டு இருந்தன. அதன் வழியாக தினந்தோறும் ஒருவன் வேலைக்கு சென்று கொண்டிருப்பான். வேலைக்கு போகும்பொழுது அவ்வளவு பூக்கள் பூத்து குலுங்கி இருந்த பூவின் மத்தியில் அவனுக்கு கவர்ந்த ஒரே ஒரு பூவிடம் மட்டும் தினந்தோறும் தன்னுடைய இன்பங்கள் துன்பங்கள் அனைத்தையும் பகிர்ந்து விட்டு செல்வது அவனுடைய வழக்கம். நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் திடீரென்று அவன் வேலைக்கு செல்லும் பொழுது அந்த பூவிடம் பேசலாம் என்று போகும் பொழுது வழியில் அந்த பூ இல்லை. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. இந்த பூவை பறித்தது யார்? நான் தினந்தோறும் இந்த பூக்கிட்ட பேசிட்டு போவேனே, இன்னைக்கு இந்த பூ இங்கே இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த தோட்டத்தில் இருந்த அந்த தோட்டக்காரனிடம் கேட்டான், ஐயா, இங்கே ஒரு பூ ஒன்று இருந்தது. டெய்லியும் நான் வேலைக்கு போகும்பொழுது என்னுடைய துன்பங்கள் இன்பங்கள் ஆசை பாசங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போவேன். எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. ஆனால் இன்று அந்த பூ அங்கே இல்லையே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த தோட்டக்காரன் சொன்னான், அந்த பூவை நான் தான் பறித்து கடவுள்கிட்ட வச்சுட்டேன், பீடத்தில் இருக்கு அப்படின்னு அந்த தோட்டக்காரன் சொன்னான். அந்த வழிப்போக்கனுக்கு கோபம் வந்து விட்டது. உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்காயா? டெய்லியும் நான் அந்த செடிக்கிட்ட பேசிட்டு போவேன், இந்த பூக்கிட்ட பேசிட்டு போவேன். எனக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே, அதை போய் பறித்து கடவுள்கிட்ட வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு அந்த தோட்டக்காரன் சொன்னான், ஐயா ஐயா, இது என்னுடைய தோட்டம். இந்த தோட்டத்தில் விதை போட்டவன் நான், அதற்கு தண்ணீர் ஊற்றியவன் நான், அதற்கு எருவும் விட்டவன் நான், அதற்கு வேலி போட்டவன் நான். இவ்வளோ செஞ்ச எனக்கு அந்த பூவை பறிக்க உரிமை இல்லையா என்று கேட்டானோ. அன்பார்ந்தவர்களே, தமிழ்ச்செல்வன் இறந்து விட்டான் என்ற ஒரு ஆழ்ந்த துக்கம் நம் மத்தியில் இருந்தாலும் இது போன்ற சில நிகழ்வுகளை சொல்லி நாம் மனதை தேற்றிக்கொள்ள வேண்டும். தான் அந்த தோட்டைக்காரன் தான் கடவுள், அந்த வழிபோக்கன் தான் நாம். ஐயோ, இன்னும் கொஞ்சம் கல்யாணம் கூட பண்ணாமல் போயிட்டியே, சீக்கிரம் சின்ன வயசுல இறந்துட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய சிந்தனை வேறு. புரட்சியாளர்கள் மண்ணில் புதைக்கப்படுவதில்லை, மாறாக விதைக்கப்படுகிறார்கள். தமிழ்ச்செல்வன் என்ற இந்த மனிதனுடைய எழுத்துக்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் தேவைப்படும் பொழுது அந்த புத்தகத்தை புரட்டி பாருங்கள். முதல் ஏடு அவருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் கடைசி ஏடு அவருடைய இறப்பாக வைத்து கொள்வோம். நடுவில் இருக்கின்ற அந்த புத்தகத்தின் உள்ள அந்த எழுத்துக்களை படித்து பாருங்கள்.
உங்கள் வாழ்க்கைக்கு உகந்தது என்றால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் இறப்பு என்பது ஒரு மகிழ்ச்சிக்கு தருகின்ற ஒரு தருணம் தான். நான் படித்த தியாலஜியில் அதான் சொல்கிறாங்க, இறப்பு என்பது மகிழ்ச்சி தரக்கூடியது. இறப்பு என்பது அழுவதற்காக இல்லை. நமக்கு முன்னால் தமிழ்ச்செல்வன் இறைவனை சந்திக்க சென்றிருக்கிறார், அந்த ஒரு மகிழ்ச்சி தான். அவருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைக்குன்னு தெரியாது. இன்னைக்கு கிடைக்கலாம், நாளைக்கு கிடைக்கலாம், 10 வருஷம் கழிச்சு கிடைக்கலாம், 80 வயசில் கிடைக்கலாம், எப்படி வேணும் கிடைக்கலாம். ஆனால் இறப்பு என்பது மகிழ்ச்சி தரக்கூடியது. அதனால் சோகத்தில் இல்லாமல் நாம் தமிழ்ச்செல்வன் நம் நினைவுகளோடு இருக்கிறார், தமிழ்ச்செல்வன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையில் நாம் அவரோடு பயணிப்போம். தமிழ்ச்செல்வன் எங்களுக்கு நான் 2010 என்னுடைய பேராசிரியர் முனைவர் சின்னப்பன் அவர்கள் கல்வி வழிகாட்டி மையம் என்ற ஒரு அமைப்பு வைத்திருந்தார்கள். ஏழை மாணவர்களை படிக்க வைக்கின்ற ஒரு அமைப்பு. அதில் அவர் இணைந்து கொண்டு அவர் செய்தார். அப்பொழுது தான் எங்களுக்கு அவர் தெரியும். நான் அதிகம் அவருடன் பேசியதில்லை. எப்போ பார்த்தாலும் சிரிப்பார், வாத்தியார சிரிப்பார், அவ்வளோதான். வேறு அதிகம் நான் பேசியதில்லை. ஆனால் என்னுடைய நண்பர்கள் மத்தியெல்லாம் அவர் அதிகமாக பேசியிருக்கார். எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, விழுப்புரம் மாவட்டம் என்னுடைய வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறாரு. எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில் நிறைய பங்கு பெற்றிருக்கிறார். பார்க்குவதற்கு மிக எளிமையான மனிதராக இருந்தார். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது நான் என்னோட அண்ணன் என்ன கேட்டேன், என்னன்னா தமிழ்ச்செல்வன் இப்படிப்பட்ட ஆளான்ட்டு. ஆனால் வெளியே எதுவுமே தெரியவே இல்லை. தாழ்ச்சி, தாழ்மை எல்லாமே அவர்கிட்ட நிறைவாக இருந்தது. அந்த வகையில் இந்த ஊருக்கு ஒரு பெரிய தலைவர், மாபெரும் தலைவரை நம்ம எழுந்திருக்கிறோம். அப்படி தான் நம்ம கருதணும். இந்த வகையில் தமிழ்ச்செல்வன் விட்டு சென்ற அந்த கருத்துக்களையும் அந்த ஏடுகளையும் அந்த புத்தகங்களையும் வாசித்து பார்ப்போம். அவருடைய இங்கே பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாப்புல, மரங்களை பற்றி இயற்கையை நேசிக்கின்ற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். மரங்களை வெட்டப்படுகிறது அதை பற்றி ஒரு கவிதையாக அவர் சொல்லியிருந்தார். நிறைய புத்தகம் அவர் எழுதியிருக்கிறாருன்ட்டு. அவருடைய புத்தகங்களையும் கவிதைகளையும் வாசித்து பார்ப்போம், வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்து வைப்போம் என்று கூறி இந்த இரங்கல் செய்தியை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தன் இலக்கிய பயணத்தில் ஒரு அண்ணனாக தமிழகம் முழுவதும் பயணித்து அவரை உருவாக்கியதில் பெருமைக்குரிய அன்பு அண்ணன், இந்து தமிழ் நாளிதழின் முதன்மை ஆசிரியர், சென்னையிலிருந்து வந்திருக்கின்றார் அண்ணன் முருகேஷ் அவர்களை அனைத்து கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் சார்பாக இரங்கல் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். காற்று வரட்டும் என்று ஜன்னலை திறந்து வைத்தேன், காற்று வரட்டும் என்று ஜன்னலை திறந்து வந்தேன், காற்று வந்தது ஜன்னலை சாத்தி போனது என்கிற ஈரோடு தமிழன்பனின் கவிதை வரிகளோடு என் பிரியத்திற்குரிய தம்பி கவிஞர், பதிப்பாளர், எழுத்தாளர், சமீப காலங்களில் ஒரு உரையாளராகவும் என் இதயத்தை தொட்ட தம்பி தமிழ்ச்செல்வனின் ஒரு பெருங்கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. ஒரு 30 ஆண்டு காலமாக என்னோட நட்பு அவருக்கு. என்னை பார்க்கும் போதெல்லாம் அவர் சொல்கிற ஒரு ஆசை என்னவென்றால், அண்ணா ஊராக போய் பேசுறிய, ஒரு நாளைக்கு ஒன்றை கொண்டு போய் எங்கள் ஊரில் பேச வச்சு பார்க்கணும் என்று ஆசைப்பட்ட அந்த தம்பியின் நினைவு உரை நான் பேசுகிறேன் என்பது என் வாழ்வின் துயர் மிகுந்த கணமாக நான் பார்க்கிறேன். ஏதேதோ பேச வேண்டும் என்று நினைத்து வந்தேன். ஆனால் தமிழ்ச்செல்வனின் தந்தை ஐயா ஜேம்ஸ் அவர்களின் கையை பற்றிய போது கை பயங்கரமாக நடுங்கியது. நான் அவரது கை நடுங்குகிறதா என்று பார்த்தேன். இல்லை, என் கை தான் நடுங்கிக் கொண்டிருந்தது. எல்லோர் மீதும் பாசத்தை பொழிகிற ஒரு மனிதன். இங்கே அருட்சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். நான் அவங்களெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுக்கு தமிழ்ச்செல்வனை தெரியுமாண்ணே? இல்லை, கடந்த ஏப்ரல் மாதம் அவர்கள் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் தான் முதலாக சந்தித்திருக்கிறார்கள். அப்படி தான் சந்தித்த மனிதர்கள் பல்லாண்டுகளாக, பல நாள்களாக, சில மணி நேரங்களாக இருந்தாலும் கூட பழகுகிற மனிதர்களின் இதயம் தொட்டு பேசுகிற ஒரு அற்புதமான தம்பி தான் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வனுக்கும் எனக்குமான நட்பு ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்பு 1998 நினைக்கிறேன் எனக்கு திருமணமாக இருந்தது. நான் ஒரு பகுத்தறிவு சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டேன், தாலிமறிப்பு திருமணம். எங்கள் திருமணத்தை பற்றி ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரையை தமிழ்ச்செல்வன் படித்துவிட்டு எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். நீங்கள் பகுத்தறிவு திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால் நான் எழுதியிருக்கிற காதல் கவிதை நூலுக்கு நீங்கள் தான் ஒரு அணிந்துரை தர வேண்டும் என்று ஒரு கடிதம் எனக்கு எழுதியிருந்தாப்புல தம்பி. அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு அந்த கடிதமே ரொம்ப பிடிச்சிருந்து அவரது விரும்புகிறேன் என்கிற தொகுப்புக்கு நான் தான் ஒரு அணிந்துரை எழுதி அனுப்பினேன்.
அதற்கு பிறகு ஒரு 8 ஆண்டுகள் கழித்து தான் தமிழ்ச்செல்வனை ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் பார்த்தேன். ஒரு வித்தியாசமான தம்பி. தமிழ்ச்செல்வனுக்கும் எனக்குமான உறவு எப்படிப்பட்டது என்று யோசிக்கிறேன். என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்குமான உறவா? அப்படியும் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஏனென்றால் என்னை வாய் நிறைய அவர் அண்ணா என்று அழைப்பார், நானும் அவரை வாய் நிறைய தம்பி என்று அழைப்பேன். இன்னொரு பக்கம் மாமா மச்சா மாதிரி நாங்கள் 2 பேரும் கிண்டல் பண்ணிக்குவோம். எதிரே தம்பி சுதாகர் இருக்கார், சுதாகருக்கு தெரியும். நானும் தமிழ்ச்செல்வனும் பேச ஆரம்பிச்சா சுதாகர் சிரித்து கொண்டே இருப்பார் எதிரில் உட்காந்து. ஏன்னா தமிழ்ச்செல்வன் சொல்லுவார், எங்கண்ணா உனக்கு மட்டும் சட்டை வயசாகிட்டே போகுது, சட்டை மட்டும் டிஷர்ட்டு ஜீன்ஸுன்னு கலக்கிறியம்பாரு. அப்புறம் தான் கவனிச்சோம்னா அவர் என்னை விட நல்ல சட்டை போட்டிருப்பாரு. நான் அதை கவனிக்காமல் இருந்திருப்பேன். அப்புறம் தான் நான் திரும்பி கேட்பேன், உனக்கு மட்டும் எந்த கடையில் சட்டை வாங்குற? அதே கடை தான் அப்படிமா. இதையெல்லாம் ஒவ்வொரு கணமும் பார்த்து சிரிக்கிற சுதாகர். அதே மாதிரி ஒரு உறவுக்காரர் போல நாங்கள் பழகி இருக்கிறோம். எனது நட்பு வட்டத்தில் தமிழ்ச்செல்வனை தெரியாதவர்களே கிடையாது. எனது பிள்ளைகள், எனது மனைவி, எனது உறவுகள் எல்லாருக்கும் தமிழ்ச்செல்வனை தெரியும். ஏன்னா என் குடும்பத்தில் தமிழ்ச்செல்வன் எனக்கு உடன்பிறவா தம்பி. அதே போல எனக்கு தமிழ்ச்செல்வன் மூலமாக கிடைத்த உறவுகள் ஏராளம். எதிரே அமர்ந்திருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய தஞ்சை தமிழ் பல்கழகத்தின் மேனாள் பதிவாளர் முனைவர் கு சின்னப்பனையா தொடங்கி திருச்சி சிகரம் பதிப்பகத்தின் உரிமையாளர் அண்ணன் லியோ தொடங்கி சுதாகர், இங்க இருக்கிற நிறைய பேரை எனக்கு தமிழ்ச்செல்வனின் மூலமாக தான் தெரியும். எப்படியும் ஒரு ஆண்டுக்கு 2-3 முறையாவது தஞ்சாவூரில், திருச்சியில், பூண்டியில், பூதலூரில் என பல ஊர்களுக்கு என்ன அழைத்து வந்து கூட்டத்தில் பேச வைப்பாரு. ஒரு நல்ல ரசிகனா இருப்பாரு. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னு தெரியுமா? அவர் ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் கூட தன்னை ஒருபோதும் முன்னிறுத்திக் கொள்ள மாட்டார். நான் ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்ச்செல்வனோட ஒரு புத்தகத்துக்கு அறிமுக கூட்டம் நடத்தலாம்னு கேட்கிறேன். அப்ப சொல்றாரு, இல்லைண்ணே என்னோட புத்தகத்துக்கு வேண்டாம், என்னை விட ஒரு பெரிய ஆளுமை இருக்காரு, பேராசிரியர் கு சின்னப்பண்ண நம்ம தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக இருக்காங்க, அவர் சிகரங்களை அளக்கும் சிறைகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அந்த புத்தகத்துக்கு அறிமுக கூட்டம் நடத்துங்கள் என்று சொல்லி திருவண்ணாமலையில் ஒரு இலக்கிய நிகழ்வு நடத்தினோம். அதில் பேராசிரியர் கலந்து கொண்டார். அதே போல 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்போது வசித்துக் கொண்டிருக்கிற வந்தவாசியில் தமிழ் உனக்கு ஒரு கூட்டம் நடத்துறேன்டா, நீ ஊர்ல உள்ள எல்லாருக்கும் நடத்துறீல்ல, உனக்கு ஒரு கூட்டம் நடத்துறேன் என்று சொன்னபோது தானே எனக்கு வேண்டாம், நம்ம பக்கத்திலே அச்சரப்பாக்கம் என்கிற ஊரை சேர்ந்த ஜூலியஸ் என்கிற ஒரு சகோதரி வண்ணார் சமூகத்தை பற்றி ஒரு அழகான நாவல் எழுதியிருக்காரு, ஊருக்கு ஒரு குடின்னு. அந்த நாவலை அறிமுகப்படுத்தி ஒரு கூட்டம் நடத்துங்கள் என்று சொன்னார். அதே கூட்டத்தை நான் வந்தவாசியில் நடத்தி கொடுத்தேன். சகோதரி ஜூலியஸ் வந்திருந்தாங்க. அன்னைக்கு தமிழ்ச்செல்வனால் வர முடியலை. இப்படி தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் தனது சக தோழமைகளுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான மனிதன் தான் தமிழ்ச்செல்வன். இன்றைக்கு நான் திருச்சியிலிருந்து அண்ணன் லியோ அழூர் சகோதரிகளோடு வரும்போது சகோதரி அவருக்கு ஒரு ப்ரே பண்ணாங்க. அதுல 1-2 வரிகள் வந்துச்சு, எனக்கு ரொம்ப மனசுல பதிஞ்ச வரி, தமிழ்ச்செல்வனுக்கு ஏற்ற வரிகள். அவங்க என்ன அதுல பாடினாங்கன்னா, காலத்தில் கரைந்திருக்கிறாய், காலத்தோடு என்றும் கரைந்திருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை அதுதான். தமிழ்ச்செல்வன் இறக்கவில்லை. எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் கூட நான் மனசார நம்புகிறேன். இந்த அரங்கத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு காலியான இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று தமிழ்ச்செல்வன் நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் உண்மை. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கவியரசு கண்ணதாசன் சொன்னது போல தனது படைப்புகளால் என்றும் வாழ்கிற பேராளுமைதான் தம்பி தமிழ்ச்செல்வன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு மிக மிக முக்கிய காரணம், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என்றாவது ஒரு நாள் தமிழ்ச்செல்வன் வருவான் என்பது அது மூட நம்பிக்கை என்று கூட சொல்ல, ஆனால் நான் நம்புகிறேன். சென்னையில் நடைபெறுகிற புத்தக கண்காட்சியில் கடந்த 15 ஆண்டுகளாக நான் புத்தக கண்காட்சியில் ஸ்டால் போட்டிருக்கேன். தமிழ்ச்செல்வன் வந்தா என் கடையில தான் உட்கார்ந்துருப்பான். நண்பர்கள் எல்லாம் என்னோட கடைக்கு வர சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். 2 நாட்கள் என்னோட முழுமையாக இருப்பான். அப்படி வருகிற ஆண்டும் நடக்கிற புத்தக கண்காட்சியில் எங்களது அரங்குக்கு வருவான் தம்பி என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். இன்றைக்கு நான் வந்ததுக்கு மிக மிக முக்கிய காரணம், இந்த முத்துவீரக்கட்டியன்பட்டியோட மக்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். என்னடா திடீர்னு இவனுக்கு இந்த ஊருக்கு என்ன சம்மதம்னா, இன்றைக்கு படைப்பாளிகளை தமிழ் சமூகம் கொண்டாடுவதே இல்லை. ஊரே கொண்டாடு, வெளியூர்ல பாராட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா உள்ளூர்ல மரியாதை இருக்காது. ஆனால் தான் வாழ்கிற காலத்திலேயே அவனை கொண்டாடிய பெருமைக்குரிய மக்கள் நீங்க. அதனாலேயே உங்கள் தாழ் பணிந்து நான் நன்றி சொல்ல வந்திருக்கேன். ஏனென்றால் டெல்லியில் இருக்கிற தலைநகர் புதுடெல்லியில் மத்திய அரசின் சாகித்ய அகாடமி ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அதுல கவிதை படிப்பதற்கான அழைப்பு தமிழ்ச்செல்வனுக்கு வருது. என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா, அண்ணா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு டெல்லியில இருந்து என்கிட்ட பேசுறான். நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்தபோது ரயிலடியில் பறையடி முழுங்க வரவேற்பு கொடுத்தது இந்த முத்துவீரக்கட்டியன்பட்டியோட மக்கள் தான் கொடுத்தீங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த படத்தை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தா தமிழ்ச்செல்வன். நான் எங்க ஆசிரியர்கிட்ட போய் காட்டினேன், ஐயா ஊர்ல எல்லாம் எழுத்தாளர்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொன்னீங்களே, ஒரு தம்பி தலைநகர் டெல்லியில் போய் கவிதை படித்து வந்ததை ஒரு ஊரே கொண்டாடி இருக்கிறது பாருங்கள் என்று ஆசிரியர்கிட்ட காட்டினேன். அவரும் ரொம்ப நெகிழ்ந்து போய் அந்த தமிழ்ச்செல்வனுக்கு நீங்க அந்த பறையடிச்சு கூட்டிட்டு வரீங்களா, அந்த புகைப்படத்தை எங்கள் பத்திரிகையில் போட்டு தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் பேர் பார்த்து கொண்டாடிய பெருமைக்குரிய மக்கள் இந்த முத்துவீரக்கட்டியன்பட்டி மக்கள். இப்படி உங்கள் மண்ணில் வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதனை காலம் திருடி போய் இருக்கிறது.
எல்லா மனிதர்களுக்கும் பிறக்கிற எல்லா மனிதர்களுக்கும் மரணம் இயல்பென்றாலும் கூட தமிழ்ச்செல்வனின் இறப்பை மரணம் என்று என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. காலம் அவனை திருடி போயிருக்கிறது. நிச்சயம் அவனது எழுத்துக்களின் மூலமாக அவனை கண்டெடுப்போம். அவனது பாசத்திற்குரிய தந்தையார் ஐயா ஜேம்ஸ், அம்மா அமல்மேரி, அன்பு அண்ணன் எட்வர்ட், அவரது அண்ணியார், மகள், அதே போல தங்கை, எல்லாத்த பத்தி உறவுகளின் மேலே நட்பை பற்றியும் தமிழ் எப்போதும் அளப்பரிய பாசத்தை வைத்திருக்கிற ஒரு பாசக்காரன். அப்படிப்பட்ட பாசக்காரன் நம்மை விட்டு பிரியவில்லை, நம்மோடு தான் கலந்திருக்கிறான். அவன் எழுத்துக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இங்க எழுதியிருக்கிற வரிகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு வரி எழுதியிருந்தாங்க, இளைய தலைமுறைகளின் அறிவு ஆசான் எழுதியிருந்தாங்க. அது யார் எழுதின வரிகள் தெரியல. அந்த வரிகளுக்கு 100% பொருத்தமானவன் தம்பி தமிழ்ச்செல்வன். இன்றைய தலைமுறை இளைஞர்கள் இருக்கிற எந்த கெட்ட பழக்கம் இல்லை, யார் மீதும் பழி சொல்லாதவன், எல்லோரிடமும் அன்பு பாராட்டுவன், வாய் நிறைய தம்பி அக்கா அண்ணன் என்று உறவுகளை கொண்டாடிய அந்த ஒரு அற்புதமான மனிதனை இந்த முத்துவீர கண்டியன்பட்டி மக்கள் மட்டும் இழந்துவிடலே, தமிழ்நாடே இழந்திருக்கிறது. நிறைவாக ஒரே ஒரு வேண்டுகோள், ஏனென்றால் ஒரு படைப்பாளி என்பவன் ஏகப்பட்ட கனவுகளை சுமந்தவன். அப்படி நிறைய கனவுகளோடு இருந்த தமிழ்ச்செல்வனை தான் ஒரு விபத்து நம்மிடமிருந்து பறித்து விட்டது. ஆனாலும் அவனது கனவுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அவனது குடும்பத்தினர், அவனது உறவுகள், நண்பர்கள், இந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டுதோறும் தமிழ்ச்செல்வனின் நினைவு நாளை ஒரு இலக்கிய திருவிழா போல் நாம் கொண்டாட வேண்டும். அது தமிழ்ச்செல்வனுக்கு ஆசை அல்ல, கனவு. அதே போல கடந்த ஜூன் 1ஆம் தேதி அன்று கவிஞர் கண்மணி எழுதிய ஒரு நாவலின் அறிமுக கூட்டத்திற்கான அழைப்பை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்புவதுதான் விபத்தில் இறந்திருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டோம். அது அவன் இறக்கிற தருவாயில் கூட அந்த கூட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும் என்கிற ஆசை அவனது அடிமனதில் இருந்திருக்கும். ஆகவே நாங்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வருகிற ஜூலை 27ஆம் தேதி அதே திருச்சி அருண் ஹோட்டலில் அந்த நூலுக்கான ஒரு அறிமுக கூட்டமும் மற்றும் தமிழ்ச்செல்வனின் படத்திறப்பு மற்றும் நினைவஞ்சலி கூட்டத்தையும் இலக்கிய வட்டத்தின் சார்பாக அண்ணன் லியோ, பேராசிரியர் கு சின்னப்பன் போன்ற ஆளுமைகளின் தலைமையின் கீழ் நடத்துவதாக நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அதற்கும் இந்த கிராமத்து மக்களும் நட்புகளும் உறவுகளும் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும். அதே போல எல்லோருடைய நூலையும் பதிப்பித்த தமிழ்ச்செல்வன் ரொம்ப நாளாச்சு புத்தகம் போட்டு. அவரது விரும்புகிறேன் கவிதை நூல் 2002 வந்தது. அதே போல 2012 அவரது நிலா பழுத்த சாலை என்கிற ஒரு அற்புதமான காதல் கவிதை நூலை நான் தான் வெளியிட்டேன். ரொம்ப நாளா சொல்லுவேன், எல்லாரோட புத்தகத்தை வெளியிடுறியே, உன்னோட கவிதைகளை எப்போது நூலாக்க போகிறாய்? இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் உன்னோட புத்தகம் இருக்க வேண்டும் என்று மார்ச் 8ஆம் தேதி அன்று புனித செல்வ கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற அந்த மகளிர் தின விழாவில் அவன்கிட்ட சண்டை போட்டேன். என்னையும் லியோனனை வச்சுக்கிட்டு சொன்னார், இல்லைண்ணா என்னோட கவிதைகளை எல்லாம் தொகுக்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த ஆண்டு கண்டிப்பாக எனது புத்தகம் உங்கள் பதிப்பகத்தின் சார்பாக வரும், அந்த புத்தகத்தை எங்கள் ஊரில் வெளியிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்ற ஒரு ஆசையை வெளிப்படுத்தினான். அவரது அண்ணன் எட்வர்ட் அண்ணன் வைக்கிற வேண்டுகோள், அந்த கவிதைகள் வீட்டில் தான் இருக்கும், அந்த உறங்கிக் கொண்டிருக்கிற கவிதைகளை தாருங்கள், நாங்கள் எல்லாம் தொகுத்து நூலாக்கி ஆண்டுதோறும் தமிழ்ச்செல்வனின் நினைவு நாளை நாம் ஒரு இளைய கவிஞர்களுக்கான ஒரு படைப்பு திருநாளாக கொண்டாடுவோம் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி, கண்ணீரால் அவனது நினைவுகளை கழுவுவோம், ஆனால் இதயத்தில் என்றென்றும் ஒரு ஒளியாய் தமிழ்ச்செல்வன் இருப்பான். மகாகவி இக்பால் சொன்ன ஒரு கவிதை வரிகளோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். இளம்பிறையே இளம்பிறையே வருந்தாதே, உனக்குள் தான் ஒரு பூரணச்சந்திரன் புதைந்து கிடக்கிறான். அனைவருக்கும் நிம்மதி இழந்து இருக்கின்ற இந்த வேளையில் நமக்கெல்லாம் ஒரு இனிய பாடல்.
நல்ல ஒரு ஆறுதலான பாடலை தந்த அன்பு மகள் விஜிலி அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. அன்பிற்கினிய உறவுகளே, நண்பர்களே, படைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு தம்பி ஜே தமிழ்ச்செல்வனின் 28ஆம் நாள் நினைவு விழா இன்று இந்த மண்ணிலே காலை முதல் தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு இம்மண்ணில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள், பிரமுகர்கள் கலந்து கொள்ளும் நினைவேந்த நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்று இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தோடு இருந்து எங்களது கண்ணீரில் கலந்து எங்களுக்கெல்லாம் ஆறுதலாக இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக நமது பூதலூர் பங்கு தந்தை அருட்திரு அடைக்கலசாமி அவர்கள் தம்பி இறந்த நாள் முதல் இன்று வரை இந்த குடும்பத்திற்கு ஆறுதலாகவும் சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விற்கு தனது ஆலோசனை வழங்கி தனது உடனிருப்பை தந்திருக்கின்றார். ஆகவே தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக தம்பி தமிழ்ச்செல்வனுடைய வளர்ச்சியில் தனது நட்பாலும் அவரது பல்வேறுபட்ட உதவியாலும் தம்பியை வளர்த்தெடுத்த அன்பு தந்தை தேவ சகாயராஜ் அவர்கள் இங்கு நம்மோடு வந்து இந்த திருப்பலியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் தந்தை இறந்த நாள் அன்றே வர வேண்டிய சூழல், இருப்பினும் அன்று மே மாத 31ஆம் நாள் இருப்பதினால் பங்கில் முக்கியமான பொறுப்பில் இருந்ததனால் அவரால் வர இயலவில்லை. ஆகவே நான் கட்டாயம் இந்த நிகழ்வுக்கு வருவேன் என்று வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் தமிழக SC/ST பணிக்குழுடைய செயலராக இருந்திருக்கின்றார், தேசிய செயலராக இருந்திருக்கின்றார். வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட கோணான்குப்பம் புனித பெரியநாயகி அம்மாள் ஆலயத்தினுடைய அதிபராக இருந்திருக்கின்றார். தற்பொழுது பாண்டி உயர்மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இவ்வளவு சிறப்புமிக்க ஆளுமை மிக்க நமது தந்தை அவர்கள் இவ்வளவு நேரமானாலும் நம்மோடு இருந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அவருக்கு நாங்கள் நன்றியாகவும் தம்பி தமிழ்ச்செல்வனை போல் உறவாக இருப்போம் என்ற உறுதியளித்து அவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அடுத்ததாக திருச்சி புனித சிலுவை கல்லூரியினுடைய கல்வியியல் கல்லூரியுடைய முதல்வர் அருட்சகோதரி மேரி ஜான்சி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அருட்சகோதரி அவர்கள் தம்பியோடு பழகிய நாட்கள் குறைவாக இருந்தாலும் தம்பி மீது மிக பாசம் பற்றுமுடையவர். ஆகவே அருட்சகோதரி அவர்கள் இங்கு நம்மோடு இருந்து முன்னுரை மற்றும் இந்த திருப்பலியின் பாடல்களை எல்லாம் சிறப்பாக பாடி நமக்கு ஜெபிக்க உதவி செய்த அன்பு சகோதரி அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் சேலத்திலிருந்து அருட்சகோதரி அவர்களும், நாகமங்கத்திலிருந்து அருட்சகோதரி ஏஞ்சல் அவர்களும் இங்கே நம்மோடு வந்து ஜெபித்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கும் நமது குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு தம்பி தமிழ்ச்செல்வன் எங்கு யாரோடு பழகினாலும் அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சானாக, அக்கா தங்கையாக தான் பழகுவார். அந்த நிலையில் தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் முனைவர் கு. சின்னப்பன் அவர்கள் தம்பி தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு நல்ல அண்ணனாக, தம்பியுடைய திறமைகளை வளர்த்தெடுக்க பல மேடைகளையும் பல வாய்ப்புகளையும் அவருக்கு அளித்து தம்பி வளர்ச்சியில் மகிழ்ச்சி கண்டு, தம்பி இல்லை என்றாலும் இந்த ஏக்கத்தோடு இங்கே தம்பியுடைய நினைவு நாளை எவ்வளவு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு எங்களோடு உடன் பயணிக்கும் முனைவர் அண்ணன் கு. சின்னப்பன் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இங்கே பல்வேறு அமைப்புகள், பல்வேறு இயக்கங்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் என்று பல்வேறுபட்ட நிலையில் இங்கே வந்திருக்கின்றோம். தொடர்ந்து மாலை நிகழ்விற்கும் நிறைய பேர் வர இருக்கின்றார்கள். சிறப்பாக நம் ஊர் நாட்டாண்மைகள், கோயில் பிள்ளை மற்றும் ஊர் தலைவர்கள் அனைவரும் தம்பியை இந்த ஊரினுடைய பிள்ளையாக, அவருடைய திறமைகளை அனைவருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு, நல்ல எண்ணத்தோடு இன்று இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அனைவரின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பலியை சிறப்பாக நடத்துவதற்கு திருச்சியிலிருந்து வந்திருக்கின்ற பாடற் குழுவினர், அன்பு தம்பி பிரகாஷ் கீபோர்ட், அன்பு தம்பி எட்வின் பேட், விஜிலி, படத்தரப்பை சிறப்பாக டெக்கரேஷன் செய்த அன்பு தம்பி சுந்தர், நல்ல ஒரு பாடலை பாடிய என் அன்பு மகள் விஜிலி மற்றும் அனைவருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களது இல்லத்தில் படத்திருப்பு நிகழ்வும் தொடர்ந்து அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கின்றது. அனைவரும் இல்லத்திற்கு வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வில் அனைவரும் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. நமது பாசத்துக்குரிய அண்ணன் பேராசிரியர் கு. சின்னப்பன் அவர்கள், முன்னாள் பதிவாளர் தமிழ் பல்கலைக்கழகம் அவர்கள், அன்பு தம்பி கவிஞர் ஜே. தமிழ்ச்செல்வன் அவர்களின் நினைவு படத்தை திறந்து வைப்பார். இந்து தமிழ் நாளினுடைய முதன்மை ஆசிரியர் மு. முருகேசன் அவர்கள் மலர் மாலை அணிவிப்பார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். உயிர்ப்பும் உயிரும் நானே, நின் விசுவாசம் கொள்ளும் நிரப்பின் வாழ்வான் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தை நினைத்து பார்த்து இந்த நாளிலே நாம் திருவாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய ஆண்மனை பாட்டிக்காக பொருள் ஜெயிப்போம். இவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்த ஆண்டவர் தம்பால் எடுத்துக்கொண்டார். மகிமையிலே ஆண்டவரோடு என்றும் இருக்க இவருக்காக பொருள் ஜெயிப்போம். அன்று லாசரை உயிர்ப்பித்த ஆண்டவர், தானும் உயிர்த்த ஆண்டவர், எல்லோருக்கும் வாழ்வு முடிவல்ல மற்றொரு வாழ்வின் தொடக்கம் என்பதை உணர்த்தியிருக்கிறார். இதனாலேயே அவருடைய ஆண்மனை பாட்டிக்காக மனைவி சேர்ந்து ஒப்புக்கொண்டு இந்த பாடலை பாடுவோம். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாயிருந்தருளும். நித்திய
நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும். உம்மகன் இவர்க்கென உயிர் துறந்தாட்டம் உதிரமும் உடலும் பலியீந்தார். உம்மகன் இவர்க்கென உயிர் துறந்தாட்டம் உதிரமும் உடலும் பலியீந்தார். இறப்பில் அவருடன் ஒன்றித்த இவர் உயிர்ப்பிலும் இணைந்து மாட்சியுற. நித்தியில் அவருடன் ஒன்றித்த இவர் உயிர்ப்பிலும் இணைந்து மாட்சியுற. நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும். ஜெயிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இரக்கத்தின் ஊற்றே, உத்தரிக்கும் இடத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்கள் மீது உங்கள் கருணை கண்களை திருப்பியருளும். அவர்கள் இரக்கம் மிகுந்த உன் திருமண இயேசு இதயத்தோடு ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளனர். உன் திருமகனின் வேதனை மிகுந்தவையும் மீட்பளிப்பெண்மான பாடல்கள் நினைத்தும் அவரது ஆன்மாவை நினைத்த துயரத்தை குறித்தும் எமன்றாடுகின்றோம். இந்த உலகை வாழ்விட்டு பிறந்திருக்கிற என் சகோதரர் தமிழ்ச்சனுடைய ஆன்மா உமது நீதித்திருப்பு வரும்போது உமது இரக்கத்தை காட்டியுள்ளோம். உமது நன்மைத்தனத்திற்கும் இரக்க குணத்திற்கும் எல்லையே இல்லை என நாங்கள் விசுவசிக்கிறோம். உம் அடியார் இவரை ஏற்றுள்ள ஆண்டவரே, ஆபிரகாம் மடியில் லாசர் வந்ததைப் போல இவரும் உம் மடியில் இவரும் இன்பத்தை அணிவிப்பாராக. இவருடைய பிரிவால் வருந்துகின்ற பெற்றோர், உடன் பிறந்தோர், உற்றார், உறவினர் நண்பர்களுக்கு நேரே ஆறுதலின் ஆண்டவராக இருந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும் தீமையில் நீங்கள் விட்டிருக்கிறோம். அருள் இந்த மரியே வாழ்க. சுவாசிக்கப்பட்டவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுது என்னுடைய இறப்பில் எங்களை அழைக்கிறோம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாய்க்கும் மேம்புண்டாதாக. நித்திலை பாற்றிவருக்கு அளித்தல்லும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி வெறுமையில் ஒளிர்வதாக. எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாகி இவரை வானக பேன்பத்தில் சேர்ப்பாராக. ஆமென். மாதாவே, உமது புகழ் பாடி நானும் பாடி ஸ்துதித்திடுவோம். ஆரோக்கியமாவே, உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம். நாளும் பாடி ஸ்துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம்.
மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா விண்ணில் தேவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா விண்ணில் தேவன் இன்பம் தருவார். அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா விண்ணில் தேவன் இன்பம் தருவார். மனிதன் வாழும்